வணக்கம். நாலடியார் பாடல் எண் 368. உடை பெரும் செல்வரும் சான்றோரும் கெட்டு புடைப்பெண்டிர் மக்களும் கீழும் பெருகி கடைக்கால் தலைக்கண்ணது ஆகி குடைக்கால் போல் கீழ் மேலாய் நிற்கும் உலகு. அதாவது இந்த உலகமானது உயர்ந்தோர் சில சமயங்களில் தாழ்ந்தவர் ஆவதும், சில சமயங்களில் கீழோர் உயர்ந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவதும். இது எப்படின்னா, குடை காம்பை போல. ஒரு குடையை சாய்ச்சி வச்சுருந்தோம்னா கைப்பிடி மேலே இருக்கும், அந்த குடையினோட காம்பு கீழே இருக்கும். ஆனால் மழை பெய்யும் போது எடுத்து விரித்து பிடிக்கும் பொழுது அந்த கைப்பிடி கீழே வந்துடும், குடைக்காம்பு மேலே போயிடும். அந்த மாதிரி உலகத்தில் உயர்வும் தாழ்வும் அவரவர் ஊழ்வினை பயனால் மாறி மாறி வரும். ஆதலின் செல்வம் மிக்கவர்கள் செருக்கு அடைதலும் அகுதி இல்லாதவர்கள் வருந்துதலும் கூடா என்பது குறிப்பால் விளக்கப்பட்டது. இப்போ நம்ம பாடலை பார்ப்போம். உடை பெரும் செல்வரும் என்றால் உடைத்தாகிய பெரிய செல்வத்தை பெற்றிருந்தவர்களும், சான்றோரும் கல்வி அறிவால் நிறைந்த பெரியோர்களும் கெட்டு தங்கள் செல்வாக்கு குறைந்து ஒரு காலத்தில் கெட. இப்போ புடைப்பெண்டிர் மக்களும் அடுத்தது, அதாவது மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய புடைப்பெண்டிர் மக்கள். அது என்ன புடைப்பெண்டிர் மக்கள்? அந்த காலத்து பழக்கம். இந்த ஆடவர்கள் என்ன பண்ணுவானுங்க, ஒரு வைப்பாட்டிகள்லாம் வச்சுருப்பானுங்க. அந்த பெண்களை எங்கே கொண்டு போய் வச்சுருப்பானுங்கன்னா, இவர்களுடைய மனைவிகளுக்கு அஞ்சி புறத்தே பக்கத்தில் உள்ள ஒரு தெருவில் வச்சுருப்பாங்க, அங்கே தங்கியிருப்பாங்க. ஆதலினால் அவர்களுக்கு புடைப்பெண்டிர்னு பேர். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, புடைப்பெண்டிர் மக்களும் கீழும் பெருகி என்றால் வீட்டிற்கு புறம்பாக பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வைப்பாட்டிகளாகிய பெண்கள் பெற்ற பிள்ளைகளும் கீழும் அறிவு ஒழுக்கங்களில் மிக குறைந்த கீழ் மக்களும் பெருகி, இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் செல்வம் மிக்கவர்களாக வளர இந்த உலகமானது கடை கால் தலை கண்ணது ஆகி என்றால் கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும். கடைக்கால் தலை கண்ணது ஆகி குடைக்கால் போல்னா அதுதான், குடையினுடைய காம்பு மேலே வந்துடும், கைப்பிடி மேலே இருந்த கைப்பிடி கீழே வந்துடும், கீழ் மேல் ஆய் நிற்கும். இந்த குடை மடித்து வைத்திருக்கும் போது ஒரு நிலையில் இருக்கும், அந்த குடையை விரித்து பிடிக்கும்போது என்னாகும்னா அதனுடைய நிலை மாறுபடும், தலைகீழாக மாறிடும். அதை தான் சொல்கிறாங்க, குடைக்கால் போல் கீழ் மேலதாய் நிற்கும் உலகு. இதுதான் உலகத்து இயல்பு. அதனால் தாழ்வு வரும்பொழுது கவலைப்படக்கூடாது, உயர்வு வரும்பொழுது செருக்கடையக்கூடாது என்பது இந்த பாடலின் பொருள்.